ஒரு படத்தில் திரு ரஜினிகாந்த் அவர்கள் சொல்வது போல மாப்பிள, அதாவது முதலமைச்சர் ரங்கசாமி தான் மாப்பிள, அவர் போட்டுகிற ஷர்ட் பாரதிய ஜனதா கட்சி. பாரதிய ஜனதா கட்சி என்ன சொல்லுதோ அதான் செய்வார் ரங்கசாமி. ஒரு டம்மி முதலமைச்சர். தொடர்ந்து நான் சொல்லி வரேன். எப்ப இருந்த மரியாதைக்குரிய டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் இருக்கும்போது சொன்னேன், அந்த அம்மா சூப்பர் முதலமைச்சர், ரங்கசாமி டம்மி முதலமைச்சர். அதை இப்பயும் நிரூபிச்சிருக்கார் ரங்கசாமி. இப்ப சொல்றாரு இவருக்கு இந்த தேர்தல் வரும்போது தான் மாநில அந்தஸ்து, அந்த ஞானோதயம் வரும், இந்த புத்தருக்கு ஞானோதயம் வந்த மாதிரி வரும். மாநில அந்தஸ்து வாங்க வேண்டும், மாநில அந்தஸ்து இல்லை என்றால் துணைநிலை ஆளுநரோடு பிரச்சனை இருக்கத்தான் செய்யும் அப்படின்னு சொல்றாரு. இவர் 2011 ஆரம்பிச்சாரு அந்த கோஷத்தை. மாநில அந்தஸ்து தான் என்னுடைய உயிர் மூச்சுன்னாரு. மக்கள் வாக்களிச்சாங்க. 5 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்தார். அதுல 2 ஆண்டு காலம் 2014 இருந்து 16 வரைக்கும் மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடிக்கு அவரு ஆதரவு கொடுத்தார், நிபந்தனையற்ற ஆதரவு. அவருடைய பாராளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய ராதாகிருஷ்ணன் இருந்தார் அந்த சமயத்தில். ஏன் மாநில அந்தஸ்து வாங்கல? அதுக்கு பிறகு எங்க ஆட்சியில் நான் முதலமைச்சராக இருக்கும் பொழுது அனைத்து கட்சி உறுப்பினர்களையும் அனைத்து கட்சி சட்டமன்ற உறுப்பினர் அழைத்து சென்று பிரதமரை சந்தித்து, உள்துறை அமைச்சரை சந்தித்து, குடியரசுத் தலைவரை சந்தித்து மாநில அந்தஸ்துக்கான கோரிக்கை முன்வைப்பதற்காக நடவடிக்கை எடுத்தோம். எல்லா அரசியல் கட்சிகளும் வந்தாங்க. காங்கிரஸ் கட்சி, திராவிட முன்னேற்ற கழகம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், அனைத்து கட்சிகளும் வந்தாங்க. ஆனால் நாங்கள் டெல்லிக்கு சென்று மாநில அந்தஸ்து கோரிக்கை பிரதமரிடம் வலியுறுத்துவதற்கு நாங்கள் செல்லும் பொழுது இவர்களையும் அழைத்தோம். அப்பொழுது எதிர்கட்சி தலைவராக இருந்த திரு ரங்கசாமி அவர்களை அழைச்சோம். அவருடைய கட்சியும் கூப்பிட்டோம். அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அனுப்பினோம். ஆனால் எங்களுடன் வருவதற்கு மறுத்தவர் திரு ரங்கசாமி. இப்ப என்ன சொல்றாரு, அனைத்து கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களும் டெல்லிக்கு சென்று மாநில அந்தஸ்து கேட்க வேண்டும் என்று கூறுகிறார். எங்க ஆட்சியில் அவர் மாநில அந்தஸ்து கேட்க வரமாட்டாரு. ஆனா மாநில அந்தஸ்து அவருடைய உயிர் மூச்சு. தேர்தல் சமயத்தில் வரும்போது தான் மாநில அந்தஸ்தை பத்தி பேசுவாரு. இப்ப எல்லாரும் வரணும்னு சொல்றாரு, எல்லாரும் ஒருங்கிணைக்கணும்னு சொல்றாரு. அவரே அந்த சமயத்தில் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கல. அப்ப மாநில அந்தஸ்து முக்கியம் இல்ல. எங்க ஆட்சி இருக்கும்போது மாநில அந்தஸ்து முக்கியம் இல்லையா? இவர் ஆட்சிக்கு வந்தா தான் மாநில அந்தஸ்து முக்கியமா? பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.